மேலும் ஒரு அண்மை செய்தி, கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்காக வரும் 6ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் இதனை பார்வையிடலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்காக இணையதளத்தில் மக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கான அனுமதி என்பது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் மார்ச் 6ஆம் தேதி முதல் மக்கள் இதனை பார்க்கலாம் என்றும் தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கலைஞருடைய சாதனைகள் மற்றும் அவருடைய வாழ்க்கை பயணங்களை விளக்கும் விதமாக கலைஞர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பொதுமக்கள் அனுமதி என்பது விரைவில் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்கள் அதனை பார்வையிடலாம் என்றும் அதற்காக அவர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அவினேஷிடம் கேட்கலாம். அவினேஷ், இப்போ பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, என்னென்ன விவரங்கள் வெளியாக இருக்கு? காயத்ரி, மறைந்த முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவிடம் கடந்த திங்கள் அன்று திறக்கப்பட்டது. பொதுமக்களின் பார்வைக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை திறந்து வைத்தார். இந்த நிலையில ஒரு வார காலமாக அவருடைய நினைவிடத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றாங்க. குறிப்பாக அதில் இடம்பெற்றக்கூடிய கலைஞர் அருங்காட்சியகம் பொதுமக்களுடைய பார்வைக்கு திறக்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக அதில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அளவுல எண்ணிக்கை இருந்த நிலையில அதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்னும் அதை திறக்காமல் வைத்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது வரும் நாளை மறுதினம் 6ஆம் தேதி முதல் புதன்கிழமை முதல் அந்த அருங்காட்சியகம் கலைஞர் உலகம் என்கிற அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு அனுமதியை அளித்திருக்கிறாங்க. ஒருவர் ஒரு அலைபேசி எண் மூலமாக அதிகபட்சமாக 5 அனுமதி சீட்டுகள் வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில முன்பதிவு செய்து அந்த கலைஞர் உலகம் என்கிற கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். முன்பதிவு செய்தபடி அதுல போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த கலைஞர் அருங்காட்சியகத்துல 3 விதமான திரைகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து திருவாரூர் வரை, திருவாரூரிலிருந்து சென்னை வரை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அதே போல அவருடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை உள்ளிட்டவை எல்லாம் எடுத்து உரைக்கக்கூடிய வகையில புகைப்பட கண்காட்சி, அதே போல திரைத்துறையில் அவருடைய பங்கை எடுத்துரைக்கக்கூடிய வகையில டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறு அம்சங்கள் பொதுமக்களை கவரக்கூடிய வகையில அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய வகையில அனுமதி சீட்டு பெறுவதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. முற்றிலும் இலவசமாகத்தான் அந்த கலைஞர் உலக அருங்காட்சியகம் பொதுமக்கள் கண்டு களிக்கலாம். ஆனா முன்பதிவு செய்து வருவர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கும். அதாவது செல்போன் மூலமாக ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகள் நடைபெறும். ஏன்னா 3 ஸ்கிரீன்ஸ் இருக்கு, 3 வெவ்வேறு ஷோஸ் இருக்கு. அதாவது அரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு காட்சி தொகுப்பு இருக்கு. 8 நிமிடங்கள் கூட ஓடக்கூடிய அந்த ரயில் வர்ச்சுவல் 70 தொழில்நுட்ப காட்சி தொகுப்பு இருக்கு. அதே போல இதையெல்லாம் முன்பதிவு செய்து பார்க்கக்கூடிய வகையில ஒவ்வொரு நாளும் இந்த காட்சிகள் வந்து 6 காட்சிகளாக அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. இருப்பினும் முன்பதிவு செய்து நாளை மறுதினம் முதல் பொதுமக்களுடைய பார்வைக்காக இதை திறக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்காங்க. இணைய முகவரியில் பொதுமக்கள் முன்பதிவு செய்து இதை வந்து கண்டு கழிக்கலாம் அப்படிங்கிறதுதான் இப்ப இருக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. நாளை மறுதினம் முதல் பொதுமக்களுடைய பார்வைக்காக இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகம் என்பது திறக்கப்பட உள்ளது. நன்றி அபினேஷ்.